அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. போன வீடியோ நான் பார்த்தோன்னா தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி சிறிய குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் தொழுகைக்கு ரொம்ப அவசியமானது முக்கியமானது என்னவென்று சொன்னால் இந்த ஒதுவின் அவசியத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போன வீடியோ நீங்கள் பார்க்கல, டேரெக்டாக இந்த வீடியோக்கு வந்துட்டீங்க சொன்னால் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவாக போன வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல் முறையாக என் சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. நாம் இந்த வீடியோவில் உழுவின் அவசியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, உழுவின் அவசியத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, உழுவுனா என்ன? உழுவு என்பது என்னன்னு சொன்னால் தொழுகைக்கு முன்னால் ஒரு சிறு உறுப்புகளை கழுவது தான் உது. அதை யாரை போன்று செய்ய வேண்டும் சொன்னால் நாம் உழுவு மட்டுமல்லை, தொழுகை இன்றும் சிறு தர்மம், ஜகாத், ஹஜ்ஜி போன்ற எந்த விஷயம் மார்க்கத்து சம்பவத்தை எந்த விஷயம் செய்தாலும் சரி அதை யாரை போன்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது 33வது அத்தியாயத்தில் 21வது வசனம் சொல்லிக்கிறான், லகத் கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் அழகிய முன்மாதிரி யாரிடம் இருக்கிறது சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் நம்மளுக்கு கூறியுள்ளான். இந்த பார்த்ததுக்கு அப்புறம் நாம் யாரை நாம் ரோல் மாடல் சொன்னால் சில நபர்கள் இந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும், இந்த நடிகரை நான் ரோல் மாடல் வச்சுட்டேன், அப்துல் கலாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் சொல்லி இப்படிப்பட்ட நான் ரோல் மாடல் இவரை போன்று ஆக வேண்டும் என்று சில நபர்கள் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் முஸ்லீமாகிய நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் சுருகத்தின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை போல் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை இலகுவாக கொடுப்பான் என்று நான் சாட்சி கொள்கிறேன். அதே போன்று உழுவின் அவசியத்தை பற்றி பார்த்தோம் சொன்னால் எப்படி தொழுகைக்கு உது என்பது முக்கியமோ அதே போன்று உதுவுக்கு எது முக்கியம் என்று சொன்னால் தண்ணீர். இந்த தண்ணீர் என்று சொன்னால் உது, அது தண்ணீரை வைத்தான உதவு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன உறுப்புகளை கழுவ வேண்டும் சொன்னால் அல்லாஹ் நம்ம குர்ஆனில் சிறு உறுப்புகளை சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இலா ஸலா, நீங்கள் தொழுகைக்கு நிறைவேற்றியும் பொழுது ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்கள் முகங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், வைதியக்கும் இலா மராஃபிகி, நீங்கள் உங்கள் கைகள் மூட்டுகள் இருக்கிறது மூட்டுகள் வரை இந்த கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். அதே போன்று ஃபம்சஹு ருஊஸக்கும், உங்கள் தலைகளை மசஜ் செய்து கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், நீங்கள் கரண்டை கழுவுங்க கால்களையும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினார். இந்த வசனம் என்பது மிக பெரிய வசனமாக இருக்கிறது. நாம் இதை வரை நாம் பார்த்து கொண்டிருப்போம். அடுத்ததாக என்னவென்று சொன்னால் தண்ணீர். இந்த உது இல்லை என்று சொன்னால் ஒரு தொழுகைக்கு இந்த உழுவு இல்லை என்று சொன்னால் அவர் உது செய்யும் வரை அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் உழு செய்துதான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று புகாரியில் 135வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக என்று சொன்னால் தண்ணீர். இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த தண்ணீரை நாம் உது செய்யலாம், குளிக்கலாம் என்று பார்த்தோம் சொன்னால் சில மக்களிடத்தில் தவறான விஷயங்களை நம்மளுக்கு நம்பிக்கையாக ஆக்கப்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால் இந்த நாம் காணீர் வள தண்ணீரை மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும், சுத்தமான தண்ணீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சில மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள், மழை நீர், நிலக்கரி நீர், இந்த போன்ற என்னென்ன தண்ணீர் சுத்தமான தண்ணீரை வைத்து நாம் உழு செய்யலாம், அதில் குளிக்கலாம், அதில் எந்தப்பட்ட தவறு குற்றமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக என்னவென்று சொன்னால்
அதே போன்று கடல் நீர், கடலில் நல்லா இருக்கும் இந்த பீச், இந்த நீரை பற்றி சில பேர் யோசித்து பார்த்தோம் சொன்னால் அது உப்பு நீர், புறாவே உப்பாக தான் இருக்கும். அது அசுத்தப்பட்ட நீர், அது தூய்மை இல்லாத தண்ணீர் என்று நம்மளுக்கு எண்ணிக்கொண்டிருப்போம். அதில் ஒழு செய்யக்கூடாது என்று நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதை முழுவதும் தவறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் வந்து கடல் நீரை பற்றி கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது தூய்மையானது, அசுத்தம் இல்லை, அது தூய்மை செய்யப்பட்டுள்ளது, அது நம்ம குளிக்கலாம். அது தண்ணீர் ஓட்டத்தில் காரணமாக தண்ணீர் ஒரு தன்மை இருக்கிறது. தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அதில் நீங்கள் சிறுநீர் கழித்தாலும் கூட அதில் அசுத்தமான சிறுநீரை அது சுத்தமாக மாற்றிடும். அந்த தன்மையை அல்லாஹ் தண்ணீருக்கு, ஓட்டமான தண்ணீருக்கு அல்லாஹ் கொடுத்துள்ளான். அதே போல தண்ணீரும் முழு செய்து கொண்டால் அது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்லி காட்டப்பட்டுள்ளது. இதன் ஆதாரமாக என்ன சொன்னால் இப்னு மாஜாவில் 382வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஒருவர் பயன்படுத்திய தண்ணீர், மீதமைத்த தண்ணீரில் நாம் உழு செய்யலாமா? ஒருவர் கை கால் கழுவுனாங்க, அதில் அவர்கள் அழுக்கு எல்லாம் அதில் போய்கொண்டிருக்கிறது, அந்த தண்ணீர் நாம் உழு செய்யலாமா என்று பார்த்தோம் சொன்னால் நிச்சயமாக செய்யலாம். ஏனென்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் கணவன் மனைவி, ஆண்கள் பெண்கள். இவர்கள் சில பேர் என்ன சொன்னா, ஆண்கள் வைத்த தண்ணீரில் பெண்கள் உழு செய்யக்கூடாது, பெண்கள் வைத்த தண்ணீரில் ஆண்கள் உழு செய்யக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இருவரும் ஒரே பாத்திரத்தில் உழு செய்தார்கள் என்று ஹதீஸில் நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்ற மிருகங்கள், நம்ம கூட சுத்தின பூனை, அதே போன்று கோழி, ஆடு, இதே போன்ற ஆடுகள், இதே போன்ற சிறு சிறு வளர்ப்பு பிராணிகள் வாய்ப்பு தண்ணீரில் உழு செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக உழு செய்யலாம். அதில் எந்த குற்றமும் இல்லை. அதே போன்று வீட்டில் உழு செய்வது மிக சிறந்தது என்று அனைவரும் அணிந்திருப்போம். அதே போன்று வீட்டில் உழு செய்து பள்ளியாசு செல்லும் நேரத்தில் எந்தெந்த நன்மை இருப்பது சொன்னால், ஒரு மனிதர் ஒரு தொழுகையை சாதாரண தொழுகையை விட ஜமாத்தாக தொழுகை 25 மடங்களுக்கு நன்மைகள் பெற்று தருகிறது. அதே போன்று ஒரு வீட்டிலிருந்து அதை பள்ளியாசல் நாம் தொழ வேண்டும், 25 மடங்கு நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த 25 நன்மைகளுக்காக வீட்டில் ஒருவர் உழு செய்துவிட்டு பள்ளியாசலுக்காக தொழுவதற்காக இந்த எண்ணத்தில் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த ஒவ்வொரு அடிக்கும் நம்ம வைத்துமே ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு படியை நம்மளுக்கு உயர்த்துகிறான். அதே போன்று ஒவ்வொரு பாவத்தை நம்மளுக்கு நீக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னொன்று நிறைய சிறப்புகளை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்த்திருப்போம். அந்த ஹதீஸ் நான் கீழே போறேன், அது நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த சொன்னால் பள்ளியாசில் உழு செய்யலாமா என்று சொன்னால் வீட்டில் உழு செய்து மிக சிறந்தது. அதே போன்று வீட்டில் சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்கும், வீட்டில் தண்ணி இல்லாமல் இருக்கும், அவர்களுக்கு பள்ளியாசில் கூட தண்ணீர் வைத்து நம்மளுக்கு உழு செய்யலாம். அதில் எந்த குற்றமும் இல்லை. அந்த உழுவின் காரணமாக பார்த்தோம்னு சொன்னால் தொழுகையை முக்கியத்துவம், இந்த உழுவை நாம் சந்தீபாக கடைபிடித்தால் மட்டும்தான் மறுமையில் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் சன்னத்துல் சொல்வதை அடைய வேண்டும். அதனால் இந்த உழுவையின் விஷயத்தில் நாம் முக்கியமாக காரணத்தால்தான் இந்த வீடியோவை, இந்த மார்க்க சிறப்பற்ற சில செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துள்ளேன். மார்க்க ரீதியாக நம்மளுக்கு நன்மை எழுதியுள்ளான். சரி, இந்த உழுவின் மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மை? மறும நாளில் வந்து நம்ம உழு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கால் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த துவா ஓதுக்கு பிறகு, இந்த துவா உழு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் துவா ஓதுறதுக்கு அப்புறம் நமக்கு அல்லாஹ் நம்மளுக்கு 8 வகையான சுருக்கத்தின் வாசல்கள் அல்லாஹ் நம்மளுக்கு திறந்து வைத்துள்ளான். இது அல்லாஹ் நம்மளுக்கு ஹதீஸின் வாயிலாக நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று வேற என்ன நன்மைகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா, நம் மனிதராக இருக்கக்கூடிய நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நம் இந்த உலகத்தின் கடைசி மனிதர் வரை யாரெல்லாம் வாழ்கிறாரோ அவங்க எல்லாரும் தவறு செய்து கொள்வதாக இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு உறுப்புகளிலும் உள்ள தவறுகளை நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உழு மூலமாகவும் நம்ம கேட்கலாம். சிறு சிறு பாவங்கள் மட்டும்தான் அல்லாஹ் நம்ம மன்னிப்பான். எப்படின்னு சொன்னா, நம்ம உழு செய்வோம்ல, அது தண்ணீர் மூலியமாக லாஸ்ட் சுட்டு அந்த தண்ணீர் கீழே விடும்போது அல்லாஹ் நம்மளுக்கு அந்த உறுப்புல இருந்து பாவங்களை, சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் நம்மளுக்கு மன்னிக்கிறான். இது ஹதீஸ் ரீதியாக நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சரி, மார்க்க ரீதியாக பார்த்து விட்டோம். மருத்துவ ரீதியாக என்ன நன்மைன்னு சொன்னா, உதாரணமாக ஒரு 2 உதாரணம் சொல்லிக்கிறேன். என்னன்னு சொன்னா, நம்ம மசாஜ் செய்யறோம்ல, இப்படி கை வச்சு மொத்தமா கை வச்சுட்டு லாஸ்ட் காது செய்யறோம்ல, அப்பொழுது வந்து நம்மளுக்கு பிபி, அதாவது பிளட் பிரஷர், அதை வந்து நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு யாரெல்லாம் அதிகமாக கோபமா இருக்கிறாங்களோ அவங்க இதுமே செஞ்சாலே போதும், அந்த பிபி பிளட் பிரஷர் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாகிறது. அது மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று என்ன சொன்னா, நம் உழு செய்யலாம் 5 முறை நம்மளுக்கு உடம்பு எல்லாம் கழுவிக்கிறோமே, அதுக்கு நம்ம என்னென்ன பாவம்னு சொன்னா, என்னென்ன நன்மைகள்னு சொன்னா, நாம்
தண்ணி படாம நம்ம உள்ள சொன்னா ஒரு வேலை செஞ்சிருக்க நேரத்தில் நமக்கு சோர்வாக ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அது நேரத்தில் நம்ம மூஞ்சி கழுவிட்டு கை கால கழுவிட்டு நம்ம உட்காந்து பார்த்தா நம்ம ஃப்ரெஷ்ஷா ரீஃப்ரெஷ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, அது போல நம்ம ஒரு எனர்ஜியா இருப்போம். அதே போல நம்ம 5 முறை தொழுவதற்காக நம்ம உள்ள செய்கிறோமே, அது வழியாக நம்மளுக்கு அதிகமாக நன்மைகள் இருக்கிறது. அதே போன்று ஏன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி சொல்லினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்ட பொழுது பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் பிற மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸின் வாயிலாக இந்த யூடியூப் சேனல் நான் கிரியேட் பண்ணி உங்களிடத்தில் மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக, யாருக்காகவும் இல்லை அல்லாஹ்வுக்காக, உங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்காக இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் பகிர்ந்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.